இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த நேரத்தில் தேவன் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தினார். என் வாழ்வில் உண்மையாக நடந்த அந்த சாட்சியின் மூலம் தேவன் என்னோடு பேசி அந்த வசனத்தை இப்பொழுது தியானிப்போம். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். 1 கொரிந்தியர் 6:14. பிரியமானவர்களே, இந்த சத்திய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் எப்பேற்பட்ட நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறது தெரியுமா? இன்று உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது, இனி புதிய வழி பிறக்க வாய்ப்பே இல்லை என்று மனிதர்கள் உங்களை முறியடித்து விட்டதாக பேசலாம். ஆனால் வேதாகமம் நமக்கு தரும் சத்தியம் என்னவென்றால், நம்முடைய இயேசு உயிருள்ளவர். சிலுவையையும் மரணத்தையும் ஜெயித்த அதே வல்லமை இன்றைக்கும் உங்களுக்காக கிரியை செய்ய காத்திருக்கிறது. உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இயேசு தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டி உங்களை அணைத்து வீழ்ச்சிகளிலிருந்தும் மீண்டும் உயிருடன் எழும்ப பண்ணுவார். இந்த வசனத்தின் மூலம் தேவன் என்னையும் ஒரு சாட்சியாக நிறுத்தின தருணத்தை இப்பொழுது பாருங்கள். நான் மதுரையில் இருக்கும் பொழுது குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு காலகட்டத்தில் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. என் குடும்பத்தில் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு யாருடைய ஆதரவும் இல்லாமல் தனிமையில் நின்றேன். இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்ற வேதனையில் மதுரை தெப்பக்குளம் அருகே விஷம் அருந்தி மயங்கி கிடந்தேன். அதே நேரத்தில் அந்த வழியாக சென்ற ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினர் என்னை பார்த்து உடனடியாக ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். வழியில அந்த கணவனும் மனைவியும் என் தலையில் கைகளை வைத்து, தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, தமது வல்லமையினால் நம்மையும் எழுப்புவார் என்ற விசுவாசத்தோடு எனக்காக ஜெபித்தார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக கோமா நிலையில் இருந்தேன். என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் என்னை பார்க்க வராத நிலையில் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தினர் மட்டும் ஐசியூவுக்கு வெளியே தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? 2 மாதங்களுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்காத விதமாக நான் கோமா நிலையிலிருந்து அதிசயமாக விழித்துக் கொண்டேன். சரீரத்தில் சில பலவீனங்கள் இருந்தாலும் தேவன் என்னை மீண்டும் எழும்பி இன்று தம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக வல்லமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைத்த நான் இன்று தேவனுடைய கிருபையினால் உங்கள் முன்பாக நின்று இந்த சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில் கிரியை செய்த அதே இயேசு உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உமது ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதோ என் வாழ்க்கை முடங்கி போனதே, இனி நான் எழும்ப முடியாதே என்று சோர்வோடும் நோயோடும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறப்பா. தகப்பனே, இன்றும் கேட்கப்பட்ட எனது சாட்சியைப் போல உம்முடைய பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. அவர்களும் இந்த சேனலுக்கு சாட்சிகளை எழுதி அனுப்ப அவர்களை திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, சாட்சிகளாய் நிறுத்துங்க. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இவர்களுடைய சரீரத்திலும் குடும்பத்திலும் இறங்கி இவர்களை மீண்டும் எழும்ப பண்ணட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் தெய்வீக சமாதானத்தினாலும் இவர்களை திடப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக. நீரே எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்த ஆசீர்வதியும் பலப்படுத்தும். மீட்பெரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.